செண்பக பாண்டியனே, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடியனின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. வாழ்கனின் தமிழ் கொண்டு. இந்த பகுதியில் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஒப்பந்ததாரர் நிறுவனத்தினால 2 பிஞ்சு உயிர்கள் அப்பாவே பலியாயிருக்கு. அதனால இந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய அந்த நியாயமான கோரிக்கைகள், அந்த ஒப்பந்ததாரர்களை கைது செய்யணும் அப்படின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதை அலட்சியப்படுத்தாம இந்த அரசும் இந்த நிர்வாகமும் உடனடியாக அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது வேண்டுகோளா வைக்கிறாங்க. வேட்டை சேனலுக்காக உங்கள் சுரேஷ் பாபு, நன்றி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சார் இந்த ஏரியா. இங்கே வந்து டாம்னிங் என்ற ஒரு கம்பெனி நிறுவனம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ஒரு 3 அடி 3 அடிக்கு மண் அள்ளுறதுக்கான ஒரு பர்மிஷன் வாங்கி வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து உள்ளே போயிட்டு அந்த கம்பெனி பெரிய கம்பெனி அரசியல் ஆதாயத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20 அடி 15 அடி ஆழத்தில் மண் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதை ஊர் மக்கள் எல்லாம் போய் சாலை மறியல் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்தும் போது சில காவலாளர்கள் வந்து எங்களை யார் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு எங்களை கைது பண்ண வந்தாங்க. அது நான் சொன்னேன், அப்ரூவ்டு வந்து போர்டு வச்சுட்டு அவங்கள மண் எடுக்க சொல்லுங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் வந்து வாழ்வாதாரம் கெட்டு போகுது, குடிநீர் கெட்டு போகுது, இந்த குடிநீரால் எங்களுடைய குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு உடனே காவல்துறைகளை சரி பண்ணிக்கலாம் போகலான்ட்டு மறுநாள் ஒரு போர்டு ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், இந்த போர்டு வச்சுட்டு மீண்டும் நீங்கள் வந்து மண்ணை திரள் மாதிரி 15 அடி 20 அடி மண் எடுக்கிறீங்களா, இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படும் சொன்னோம். இதை வந்து வட்டாரச்சேரி அலுவலகத்துக்கு இதை எடுத்து போனோம். இவங்க செவி கொடுத்து இதை கேட்காதனால இன்னைக்கு வந்து 2 உயிர் பரிதாபமாக 2 உயிர் போச்சு. எல்லாம் 14-15 வயசு குளத்துல 20 அடி ஆழம் எடுத்திருக்கிறாங்க. ஆமாம், தாண்டி எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க தமிழக அரசு இதுக்கு பதில் கொடுத்தாகணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி வழங்க வேணும். அதே மாதிரி இந்த டாம்னிங் என்ற ஒரு கம்பெனி நிறுவனத்தின் மீது தக்கபடி நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராபர்ட். நான் விடுதலை சிறுத்தைகள் தொழிலாளர் விடுதலை முன்னணி நகர அமைப்பாளராக இருக்கேன். தேங்க்யூ சார். கொஞ்சம் கேட்கறதுக்கு தயாராக பேச்சுவார்த்தை எவ்வளோ நான் ரோட்லேயே பேசுகிறேன். நீங்க என்ன நடந்தது சொல்றீங்களா? என்ன நடந்தது சொல்றீங்களா? என்ன ஒரு விவரமா தெரிஞ்சால் விபத்து நடந்தது. என் பேர் ஆறுமுகம். அந்த இடத்துல முக்கியமான எந்த இடம் இது வந்து வடாகரம் கிராமத்தில் அது வந்து இது வரைக்கும் அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு ஆர்டரே இல்லை. ஏற்கனவே ஆர்டர் வச்சு பழைய ஆர்டரை வச்சு இப்போ இந்த முறை எடுத்தது தப்பானது. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா அதிகாரிக்கும் தெரியும். அப்ரூவல் வாங்காதான் எடுத்துக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் ஒன்றா கேட்டீங்கன்னா அப்படியே கொடுக்க முடியும். அப்ரூவல் வாங்காம எடுத்துருக்கீங்க. இது வரைக்குமே அந்த மண் எடுக்கிறதுக்கு இப்போ போய் நீங்கள் கேட்டீங்கன்னா கூட அதிகாரிகள் அப்ரூவல் இல்லை. இது வந்து அரசு அனுமதி பெறாத ஒரு குறை. இது ஏற்கனவே என்ன பெற்றது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. லீஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சு போனதை அதே பழைய லீஸ் இதை வச்சு அதை வச்சு எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து எப்பவுமே ஒரு கனிம நிறுவனம் மண் எடுக்கணும்னா 1 மீட்டர் தான் அனுமதிக்கப்பட்ட அளவு தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான 20 அடிக்கு
அதிகமாக எடுத்தது. அதுலேயும் அந்த மண் பகுதி இருக்கிற பகுதி பூரா ஏற்கனவே குடிநீர் பகுதி எல்லாமே வெள்ள மணல் பகுதி பூரா குடிநீர் பகுதி. அதை நாங்கள் போராட்டம் கிராமத்தில் வடாகர கிராமத்தில் பல போராட்டம் பண்ணி நாங்களும் அதை நிறுத்தணும். கவர்மெண்ட் எடுத்ததே நிறுத்தணும். இப்போ மறுபடியும் அதை வந்து இது தனியார் இது வச்சு அவங்க அதை பழைய லீஸை வச்சு அதை வச்சு இப்போ எடுத்தாங்க. இதை நாங்கள் தடுத்து ஊருக்காரங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு ஊருக்காரங்களோட அனுமதி இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட அளவோட அதிகமாக இது வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கட்சிக்காரங்க ஆய கட்டிட்டு இது எடுத்து இது ரெண்டு மட்டும் இல்லை, ஏற்கனவே 2 லேடிஸ் எத்தனை வயசு பசங்க மண்ணை எடுத்தாக்கா அந்த மாற்று மண் கொட்டி மூடணும் இல்லை. இது வரைக்கும் அதை பத்தி பண்ணவே இல்லை. நாங்க அனுமதி கேட்கும்போது எங்களை வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது எங்களை எல்லாம் கைது பண்ணிட்டு காவல்துறை சொல்லுச்சு. அந்த லெட்டர்ல இல்லையா மணல் கொட்டலன்னு. என் பேர் ஆறுமுகம், வடாகரம் சொந்த கிராமம். என் கிராமம் பெரிய மண்டபம், பசங்க காலம் பண்ணது பெரிய மண்டபம்.